ஹலோ, வணக்கம். நம்ம நியூ இயர் ரெசல்யூஷன் எப்படி ஃபுல்ஃபில் பண்றது, ஹேபிட்ஸ் மூலமா ஹேபிட் பேட்டர்னை சேஞ்ச் பண்றது மூலமா எப்படி ஃபுல்ஃபில் பண்றதுன்னு சொல்லி பார்த்துட்டு இருக்கோம். லாஸ்ட் வீடியோல நம்ம வந்து கியூஸ் எப்படி ஐடென்டிஃபை பண்றது அப்படின்றத பார்த்திருந்தோம். இந்த வீடியோல நம்ம பேட்டர்னை ரெகுலரா பண்ணிட்டு இருக்கிற பிஹேவியரை எப்படி சேஞ்ச் பண்றது, எப்படி ஐடென்டிஃபை பண்ணி அதை எப்படி சேஞ்ச் பண்றது அப்படின்றத வந்து பார்க்க போறோம். நம்ம நிறைய நேரங்கள்ல ரொட்டீன் பிஹேவியர்னு வரும்போதே நிறைய நேரங்கள்ல நம்ம அன்கான்சியஸா ஒரு விஷயத்த பண்ண ஆரம்பிச்சிடுறோம். ரொம்ப ஃப்ரீக்வெண்டா பண்ற ஒரு விஷயம் என்ன அப்படின்னா வந்து அன்கான்சியஸா நம்ம பிஞ்ச் ஈட் பண்ண ஆரம்பிச்சிடுறோம். அந்த பிஞ்ச் ஈட் பண்ற ஹேபிட்டை நம்ம வந்து ஒரு நல்ல பிஹேவியர் மூலமா ரீப்ளேஸ் பண்ணும்போது நம்மளோட பிரெயின்ல நம்மளோட ரிவார்ட் சென்டர், நம்மளோட மெமரி, அதுக்கப்புறம் இந்த கியூஸ் சொல்லியிருந்தேன், கியூஸ், அப்புறம் பிஹேவியர், அப்புறம் ரிவார்ட் சென்டர் எல்லாமே நம்ம மெமரியில வந்து நர்வ்ஸால சர்க்கியூட் கனெக்ஷன் கொடுத்துருக்கிற மாதிரி எல்லாமே வந்து கனெக்ட் ஆயிருக்கும். ஸோ அதுல இந்த ரீப்ளேஸ் பண்ணக்கூடிய அந்த குட் ஹேபிட்டை அதுவும் வந்து நம்ம ரிப்பீட்டேட்டிவா பண்ணும்போது எல்லாமே வந்து கனெக்ட் ஆயிடும். ஸோ ஃபர்ஸ்ட் கியூஸ் வரும், அப்புறம் நம்ம ஒரு பிஹேவியர் பண்றோம், அண்ட் நம்மளுக்கு ரிவார்ட் சென்டர்ல இருந்து நம்மளுக்கு டோபமைன்ற ஒரு ஹார்மோன் வந்து ரிலீஸ் ஆகுது. அது மூலமா நம்ம நல்ல ஃபீல் பண்றோம், ஒரு குட் ஃபீலிங் நம்மளுக்கு கிடைக்குது. அதுக்காக தான் இந்த விஷயத்தையும் நம்ம பண்றோம். இப்போ நம்ம அதுல குட் பிஹேவியரை ரீப்ளேஸ் பண்ண போறோம். யூஸ்வலி நம்மளோட பிரெயினுக்கு அது குட் பிஹேவியரா இல்ல பேட் பிஹேவியரான்ற டிஃபரன்ஸ்லாம் வந்து தெரியாது. நீங்க ரிப்பிட்டேட்டிவா ஏதாவது ஒரு விஷயத்த பண்ணிட்டே இருக்கும்போது அது உங்க பிரெயின்ல ஹேபிட்டா ஃபார்ம் ஆயிடும். நம்மளோட மிச்ச எல்லா ஆர்கன்ஸுக்குமே வந்து இது நல்லதா, நம்ம பண்றது கெட்டதா அப்படின்றதெல்லாம் தெரியறது இல்லை. அதே மாதிரி பிரெயினுக்கும் வந்து நம்ம பண்ற விஷயம் நல்லதா கெட்டதா அப்படின்றதெல்லாம் வந்து தெரியாது. நம்ம பண்ண வேண்டியதெல்லாம் என்னன்னா, நம்மளுக்கு எது குட் பிஹேவியரோ அதை வந்து நம்ம ரிப்பீட்டேட்டிவா பண்ணிட்டு இருக்கிறது தான். எப்படி வந்து ஒரு விஷயத்த அந்த பிஹேவியர் எப்படி ஃபர்ஸ்ட் ஐடென்டிஃபை பண்றது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். ஸோ எப்படி ஐடென்டிஃபை பண்றது அப்படின்னா, ஃபர்ஸ்ட் நம்ம ஒரு ஜேர்னல் எடுத்து எழுத ஆரம்பிக்கணும். என்ன கியூ வருது, அதனால நம்ம என்ன பிஹேவியர் பண்றோம், அதுக்கு நம்மளுக்கு என்ன ரிவார்ட்ஸ் கிடைக்குது, இந்த 3 விஷயத்தையும் எவ்ரி டைம் நம்ம பண்ணும்போது நம்ம நோட் பண்ண ஆரம்பிக்கணும். நோட் பண்ணி முடிச்சுட்டு அதை நம்ம ரிவ்யூ பண்ண ஆரம்பிக்கணும். ஓகே, எந்தெந்த டைம்ல நம்ம என்னென்ன பண்றோம் அப்படின்றத ரிவ்யூ பண்ணி அதுல நம்மளோட குட் பிஹேவியரை பேட் பிஹேவியர்ல இருந்து எடுத்து, நம்ம தப்பா பண்ணிட்டு இருக்கிற விஷயத்த எடுத்துட்டு குட் பிஹேவியரை அதுல பண்ண ஆரம்பிக்கிறோம். இப்படி பண்ணும்போது அதுக்கு ஒரு நல்ல பிளான் பண்ணணும். அண்ட் அதுல கொடுக்குற அல்டர்னேட்டிவ், நம்ம என்ன அல்டர்னேட்டிவ் பண்ணணும்னு நினைக்கிறோமோ அதை வந்து கரெக்டா பண்ணணும். அதை பண்ணும்போது நம்மளுக்கு அந்த ரிவார்ட் சென்டர்ல இருந்து டோபமைன் வந்து ரிலீஸ் ஆகணும். அதுக்கு ஏத்தாப்புல ஒரு குட் அல்டர்னேட்டிவா பண்ணணும். ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்ல போனோம் அப்படின்னா, இப்போ வந்து ஒரு சிலருக்கு லஞ்ச் டைம்ல ஃபுட்டு கூட ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் சாப்பிடுற பழக்கம் இருக்குன்னு வச்சுக்கலாம். ஸோ கேன்டீன் போறோம், ஃபுட்டு வாங்குறோம், ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் வாங்குறோம், அதை சாப்பிடுறோம் அப்படின்னா நம்ம அதை வந்து என்ன பண்ணலாம்னா, அந்த டைம்ல சாப்பிடுறதுக்கு பதிலா கொஞ்சம் அர்லியராவோ இல்லாட்டி அந்த ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் வாசனை வராத இடத்துல வச்சு சாப்பிடுற மாதிரியோ ஒரு அல்டர்னேட் பிளானை நம்ம போட்டு அதை வந்து நம்ம வந்து எக்ஸிக்யூட் பண்ணலாம். குட் பிஹேவியரோ பேட் பிஹேவியரோ ரிப்பீட்டேட்டிவா பண்ணும்போது தான் வந்து ஹேபிட்டா ஃபார்ம் ஆகும். ஒரு பேட் பிஹேவியர் இருக்கு, அதை நம்ம ரிப்பீட்டேட்டிவா பண்ண அந்த ஹேபிட் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கா ஆயிடும். அதே மாதிரிதான் குட் பிஹேவியர் இருக்கும். ரிப்பீட்டேட்டிவா பண்ண அதுவும் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கா ஆயிடுது. ஸோ சேஞ்ச் பண்றது பவர் ஆஃப் ஹேபிட்ஸ் அப்படின்ற புக்ல வந்து ஆத்தர் சொல்லியிருக்காங்க என்னன்னா, நம்ம ஒரு விஷயத்தை சேஞ்ச் பண்றது, ஒரு பிஹேவியரை சேஞ்ச் பண்ணி ஒரு புது ஹேபிட்டை இன்சர்ட் பண்றது அப்படின்றது ரொம்ப ஈஸியான டாஸ்க்கும் கிடையாது, ரொம்ப ஃபாஸ்டா பண்ணி முடிக்கக்கூடிய டாஸ்க்கும் கிடையாது. ஆனா நம்ம ப்ராப்பரா டைம் அண்ட் எஃபர்ட் கொடுக்கும்போது, கன்சிஸ்டன்டா அதை பண்ணும்போது நம்மளால எந்த ஒரு ஹேபிட்டையுமே சேஞ்ச் பண்ண முடியும். ஒரு நல்ல குட் ஹேபிட்ஸ் மூலமா நம்மளோட ஹெல்த்தையும் லைஃப் ஸ்டைலையும் ப்ரொடெக்ட் பண்ணி நம்ம ஹெல்தியா இருக்கலாம் அப்படின்றத வந்து
இது மூலமா நான் உங்ககிட்ட சொல்றேன். நம்ம ஃபர்ஸ்ட் கியூஸ் எப்படி ஐடென்டிஃபை பண்றோம்னு பார்த்துட்டோம். இப்போ எப்படி பிஹேவியர் ஐடென்டிஃபை பண்ணி ஒரு குட் ஹேபிட்ஸ்குள்ள வரோம்னு சொல்லி பார்த்துட்டோம். ஸோ இன்னும் அடுத்தது இன்னும் கொஞ்சம் டிப்ஸ் வந்து நான் கொடுக்க போறேன். ஸோ இதை நம்ம ஃபாலோ பண்ணிட்டே வரும்போது நம்ம நியூ இயர் ரெசல்யூஷனை சக்சஸ்ஃபுல்லா கம்ப்ளீட் பண்ண முடியும். ஓகேவா? திஸ் இஸ் ஜெயஸ்ரீ, உங்களோட வெல்னஸ் கோச், சைனிங் ஆஃப் ஃப்ரம் திஸ் வீடியோ. நெக்ஸ்ட் வீடியோல நான் உங்களை மீட் பண்றேன் with more information.